குரு பகவானே நமக. வாழ்க்கையில் ஹஸ்பண்டோட சுகமோ ஒய்ஃபோட சுகமோ எந்த கிரகத்தை வச்சு கணிக்கப்படுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்டோட சுகம் ஒரு பொண்ணுக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் செவ்வாயோட லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வரும். சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் பிளேஸ்மெண்ட் ஆகி புதனோ சந்திரனோ குரு பகவானும் இவங்கள சுபர்கள் யாருன்னா நல்ல சுபர்கள் பார்க்குறாங்க. இந்த இடத்துல 7ஆம் இடத்துல சுக்கிரன் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்ப மிகப்பெரிய படிப்பாளியாக இருப்பான், ரொம்ப புத்திசாலியாக இருப்பான், ரொம்ப அழகு உள்ளவனாக இருப்பான், நல்லா நடத்த உள்ளவனாக இருப்பான். மற்ற கிரகங்களையும் பார்த்து சொல்லணும். ஏன்னா அதுக்கு இதெல்லாம் பார்த்து ஜென்ரலாகவே இந்த ஒரு பாயிண்ட்டே அவன் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், நல்லா பணம் சம்பாதிக்கிறவனாக இருப்பான். அதே 6ஆம் அதிபதி கிட்ட போய் 7ஆம் அதிபதியை போய் மாட்டிக்கிட்டு அதில் செவ்வாய் பார்வையும் சனி பார்வை அந்த மாதிரி இல்லைன்னா ராகு பார்வை குரூர கிரகங்களோட பார்வை மாட்டிக்கிச்சு 7ஆம் அதிபதி போய் 6th ஹவுஸில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாருன்னா இதே இதுக்கு பலன் ரொம்ப விபரீதமாக இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். ரொம்ப பெயினை அந்த பெண்ணு அனுபவிப்பா வாழ்க்கையில். ஹஸ்பண்ட் நல்லா ஆளாக இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது அண்டு பொண்ணோட ஜாதகத்தில் என்ன தோஷம் யோகங்கள் இருக்குது, இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஆக்சுவலி மேரேஜ் பண்ணோம். இப்படி பண்ணால் அவங்க வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதுலேயும் மனம் பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். குரு பகவானே நமக.